கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கூறுவேன். எவ்வளவு நல்ல ஆறுதலான பலமுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மை சமாதானப்படுத்துகிறார், நம்மை தெரிந்தெடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் அந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அந்த வார்த்தையில் இருக்கிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும்னு விரும்புகிறார். ஆகவே இந்த நல்ல அருமையான இந்த ஒளிபெருக்கின் மூலமாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே மீண்டுமாக நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு இன்னும் வெளிப்படுத்துவார். ஆண்டுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நீங்கள் நல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. நிச்சயமாக இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களை இன்னுமாக அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவி ஆத்ம சரீரத்திலே நீ நிரப்புவீராக. உங்கள் மகிமையை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம எல்லாருமே நம்ம அநேகருடைய கான்வர்சேஷன், நம்ம சிலரோடு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னும் கொஞ்சம் நாளில் படித்து நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவேன், நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சில இமேஜினேஷனை அவங்க நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கேட்டிருக்கிறோம் நிறையா. நமக்குமே நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளெல்லாம் நம்ம எத்தனையோ காரியங்களை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு நல்ல வார்த்தையை நமக்கு ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறது. நம்ம என்ன, நம்ம யார், நம்ம என்ன செய்யணும், எப்படி என்றதெல்லாம் நம்ம சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் தாவீது ராஜா ஒரு நல்ல வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். என்னென்னா சங்கீதம் 31 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 31:15 பார்க்கும் பொழுது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும். அப்போது இவர் அதை உணர்ந்திருக்கிறார் பாருங்க. நம்முடைய காலங்கள்லாம் யார் கையில் இருக்குதுன்னா கர்த்தர் கரத்தில் இருக்குது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும். அப்படி தப்பி வச்சாச்சுன்னா நம்ம நிச்சயமாக நம்ம என்ன சொல்லுவோம், பாதுகாக்கப்படுவோம். ஸோ அந்த சங்கீதம் 31:14 பார்க்குறோம், நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இதை என்ன செய்ய முடியும், இந்த வார்த்தையை சொல்ல முடியும். கர்த்தர் என் நம்பிக்கை, அவர் என் அரண், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். இந்த நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். என் காலங்கள், என் வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள் எல்லாமே, என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாமே ஆண்டவர் கரத்தில் இருக்குது. தைரியமாக நம்ம சொல்ல முடியும். அவருடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நாம் சுய முயற்சியில் அதை முயற்சி பண்ணுறோம், இதை முயற்சி பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், கடைசியில் அது ஜெயிக்கிறது இல்லை. சில நேரங்களில் அதில் உள்ள ஃப்யூச்சரில் அதில் உள்ள தீமைகளை தான் நம்ம நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு அனுபவிக்கிற காரியங்கள் தீமையாக நடக்கிறது போல தோன்றும். ஆனால் தீமைகளெல்லாம் நன்மையாக மாற பண்ணுகிற ஆண்டவர். சரியா? இதுக்கு நல்ல நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில். இந்த நல்ல அருமையான வழியில் யோபு 24:1 சொல்லுது, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படவில்லை. அவர் தான் படைச்சவர். நம்ம எல்லாருடைய காலங்களும் அவர் கரங்களில் இருக்குது. அவர் இதில் ஒன்றுமே மறைக்கப்படவே செய்யாதான். அதனால் தாவீது இதை அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார். தாவீது என்கிற அருமையான மகன் 2 சாமுவேல் 7:1 விதமாய் சொல்கிறது. 2 சாமுவேல் 7:1 நம்ம பார்க்கும் பொழுது இங்கே நல்ல ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருந்தான். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கினார், இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாக இருந்தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான சத்துருக்கள் கண்டிப்பாக உண்டு. சத்துருக்கள் கண்டிப்பாக நம்ம காலங்கள் நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்ம கொடுப்போமானால்
நிச்சயமாக அந்த சத்துருக்கள் மேலே தேவன் நமக்கு என்ன செய்வாராம்? ஜெயம் கொடுப்பார். தாவீது இந்த ஜெயத்தை அவர் பெற்றுக்கொண்ட மகன். அவர் முதலாவது அந்த சத்துருவை எப்படி ஜெயம் எடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம்னால், சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்லு, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அவன் ஒரு நாள் ஆண்டவரை 7 தடவை துதிச்சாராம். அவர் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஆண்டவர் மேலே ஒரு நல்லது. ஆண்டவர் அவரை குறித்து நல்ல சாட்சி சொல்கிறார். இவருடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கின்றது என்று அறிந்திருந்தனால ஆண்டவர் இவரை குறித்து, என் தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை வெளிப்படுத்துகிறது. என்னென்றால், யாராக இருந்தாலும் சரி, நாம் இந்த உணர்வோடு நம்ம இருப்போமானால், என்னுடைய காலங்கள் ஆண்டுடைய கரத்தில் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருக்குமானால், நம்முடைய சத்துருக்களின் கைக்கு தேவன் நிச்சயமாக நம்மை விலக்கி பாதுகாப்பார். ஏனென்றால் அவர் நமக்கு என்ன போதிக்கிறாரோ, இந்த சத்துருக்கள் மேலே நம்ம எப்படி ஜெயம் எடுக்கணும்னு நமக்கு சொல்கிறாரோ, அதை நம்ம செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கிறவர்களாய் முன்னேறி செல்வோம். இதைத்தான் தாவீது ராஜா அவருக்கு 3 சத்துருக்கள், அவருக்கு விரோதமாக அவருடைய மகன் இருந்தான், அப்சலோம் என்கிற ஒரு மகன். அவர் சொந்த மகன், தான் பெற்றெடுத்த மகன், அவருக்கு ஒரு சத்துருவாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய சத்துரு அவங்க வீட்டார் தானே. சரியா? அவங்க வீட்டார் தான். அம்மாவுக்கு விரோதமாக மகள், தகப்பனுக்கு விரோதமாக மகன், மாமிக்கு விரோதமாக மருமகள், மருமகளுக்கு விரோதமாக மாமி, இப்படி அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இவங்க தான் சத்துருக்கள் அவங்கவுங்க சொந்த வீட்டார் தான் அவங்களுக்கு சத்துருக்கள். ஆனால் அதைத்தான் அவர் கேட்குறாரு, என்னுடைய சத்துருக்கள் கைக்கு என்னை என்ன செய்யும்? என்னை தப்புவியும் என்று சொல்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளில் அந்த கிருபையை இந்த நாளில் இந்த வசனத்து மூலம் உங்களுக்கு அனுப்புகிறார். என்ன கிருபை என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை உங்களுக்கு முன்பதாக ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 வழியாய் அவங்க கடந்து போயிடுவாங்க. அவங்க உங்களை ஒருவரும் உங்கள் மேலே கை போட முடியாது. ஏனென்றால் உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. அவர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். ஆனால் உங்கள் காலங்கள் அவருடைய கரத்தில் முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு என்ன சொல்கிறார் அதுபடி செய்வோமானால் நமக்காக அவர் யாவையும் செய்து கொடுப்பார். அதுதான் சங்கீதம் 138:8 அவர் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இன்றைக்கி நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்மளை தாழ்த்தி, அப்பா இந்த உணர்வு நமக்கு உள்ளாக இருக்குமானால் நிச்சயமாக சத்ருவின் கையிலிருந்து நம்மை கிருபையாக விலக்கி நம்மளை பாதுகாப்பார். ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ தாவீது ராஜாவுக்கு அவருடைய மகன் ஒரு எதிரியாக இருந்தான், மாமன் ஒரு எதிரியாக இருந்தான். அந்த மாமங்காரன் நல்லா என்ன செய்தான், அவர் தான் சொன்னார், இந்த கோலியாத்தை யார் முறியடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் மகளை கட்டி கொடுப்பேன்னு சொன்னார். சவுல் ஒரு பெரிய ராஜா, அவர் தான் முதல் ராஜா இஸ்ரவேல் தேசத்தில். அவர் என்ன செய்கிறாரு, அவர் பெரிய ராட்சசன். ஒவ்வொரு நாள் ஜனங்கள் முன்னாடி நின்று அவன் என்ன செய்கிறான், கெக்கரிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், யாருடா வருவாங்க என்னை கொல்றதுக்கு, என்கிட்ட வாங்கடா பார்க்கலான்னு சொல்லி தினந்தோறும் என்ன செய்வான், தேவனை தூஷித்து அவன் கெட்ட வார்த்தைகள் சொல்லி இது பண்ணுவான். ஆனால் தாவீது சின்ன ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞனாக இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார், நான் அவரை ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லி, அவன்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை, அவன் சும்மா ஒரு கேட்டர்பில்லரையும் வச்சுக்கிட்டு என்ன ஒரு 5 கூழாங்கல்லையும் வச்சுக்கிட்டு இருந்த மனுஷன். ஆனால் தேவன் அவர் மூலமாக அந்த பெரிய ராட்சதனை முறியடித்தார். அப்போ அந்த ராஜா, அந்த தேசத்தில் உள்ள அந்த ராஜா சவுல், அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஒரு இது செய்கிறார். என்னென்னா, இந்த மனுஷனை கொல்றவங்களுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன், ராஜ்யத்தில் எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவங்கள உட்கார வைப்பேன், இப்படி அவங்கள நல்லா என்ன இந்த தேசத்தில் அவங்க பெரியவங்களாக இருப்பாங்க, இப்படியெல்லாம் அவர் நினச்சி சவால் விட்டுருக்கிறார். அதே மாதிரி அவர் செய்தார். ஆனால் ஜனங்கள் அந்த தாவீதை என்ன செய்தாங்க, ரொம்ப உயர்த்த ஆரம்பித்தாங்க. தாவீதுடைய கிரியைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததுனால சவுலுக்கு மேலாக தாவீதை எல்லாரும் என்ன செய்தாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி புகழ ஆரம்பித்தாங்க. இந்த மனுஷனுக்கு மருமக மேலே பொறாமை. இப்போ அவனை மருமகனை துரத்தி கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் அவர் என்ன செய்யலை, அதில் தேவன் அவரை சவுளுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது, ஆனால் தேவன் அந்த சத்ருவுக்கு அந்த தாவீதை விலக்கி பாதுகாத்தார். கடைசியில் சத்ருவை தான் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். அந்த சவுல் மாமனை தான் மருமகன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவனை கொல்லலை.
பாருங்கள், இப்படிதான் நம்முடைய சத்துருக்களை அவர் சொல்கிறார். மத்தேயு 5:44 ஆண்டவரே இயேசு இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு நமக்கு அவர் சொல்கிற வார்த்தை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, கண்ணுக்கு கண்ணு அடிடா, ஒரு கன்னத்தில் அடித்தானா அடுத்த கன்னத்தில் அடிச்சுட்டு வாடா அப்படிம்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு கன்னத்தில் அடி கொடுத்தா மறுகணத்தையும் திருப்பி காட்டு. உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, துன்பப்படுத்துவர்களுக்காகவும் உனக்கு என்ன செய்யுது, ஒன்று நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்தில், அப்பா என் சத்துரு என் வீட்டார் தான், எனக்கு எங்கள் அம்மா எனக்கு சத்துரு, இன்னும் என் குடும்பத்தில் உள்ளவங்க சத்துரு. ஒரு அருமையான குடும்பத்தில் சொந்த தாய் தம் பிள்ளை ஞானஸ்நானம் எடுத்திருக்குதுன்னு சொல்லி தன் தாயின் இடத்துல சந்தோஷமாக சொன்ன அந்த மகளை கிட்டத்தட்ட அவங்க எத்தனையோ வருடங்களாக அந்த மகளை துன்பப்படுத்தினாங்க. அதாவது சத்ருவாக தான் அந்த தாய் அந்த மகளுக்கு இருந்தாங்க. ஆனால் அந்த மகள் என்ன செய்தாங்க, பொறுமையாக இருந்தாங்க. கர்த்தர் அவர் என்ன, அந்த அம்மா ஜெபம் பண்ணுறது, அந்த பண்ணது எப்படி ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க, எங்கள் அம்மா எனக்கு இந்த ஞானஸ்நானத்துக்கு இவ்வளவு எனக்கு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களே, நான் என்ன செய்கிறது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லும்போதெல்லாம் அவங்க தேவனுடைய அன்பை அந்த மகளுடைய உள்ளத்தில் ஊற்றினாங்க. கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க. கடைசியில் அந்த தாயார் இயேசுவை முழுவதுமாக ஒப்புக்கொண்டு அவங்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுசை தேவன் கொடுத்தார். நல்ல ஒரு சமாதானத்தை அவங்க குடும்ப வாழ்க்கையில் அந்த சத்துருக்கள் மேலே தேவன் என்ன செய்தார், ஜெயம் கொடுத்தார். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களுக்கு சத்துருவாக இருக்காங்க? உங்கள் வீட்டார் தான், உங்கள் குடும்பத்தார் தான், சரியா? உங்கள் தகப்பனாராக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். யோசேப்பு பார்த்தீங்களா, அவனுக்கு சத்துரு, அந்த யோசேப்புக்கு சத்துரு அவன் சொந்த அண்ணமாரு தான். அவன் சொந்த அண்ணமாரு. அவங்க என்ன பண்ணாங்க, அவன் வேறு ஒன்றும் செய்யலை. அவன் கொஞ்சம் பிந்தி பிறந்தனால தகப்பனார் அவன் மேலே கொஞ்சம் என்ன செய்தார், பாசம் வச்சுருந்தார். ஆனால் தகப்பன் ஒரு நாள் யார் ஆனாலும் பட்சபாதம் காட்ட மாட்டாங்க. ஆனால் அவர் என்ன செய்தார், அந்த யோசிப்பு என்ன பண்ணார், அண்ணமார் செய்கிற தவறெல்லாம் அப்பாட்டா என்ன செய்கிறாரு சொல்கிறார். இதுதான் அவங்களுக்கு இப்போ கோபமாக இருந்தது. ஆனால் என்ன நடந்தது, அவங்க என்ன செய்தாங்க, அவனை கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் கொல்ல முடியாது. அவன் அவர் யோசிப்பினுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். அதனால் அவர் ஆண்டவருக்கு பயந்த மனுஷன், கர்த்தருடைய கிருபைக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருந்த மகன். வாலிப வயதிலேயே அவர் ஆண்டவருக்கு பயந்திருந்த மகன். அதனால் அவங்களால அவரை கொல்ல முடியலை. அவங்க என்ன செய்தாங்க, எகிப்தியர் கையில் விட்டு போட்டாங்க. கடைசியில் அவர் ஒரு சொப்பனம் காண்றாரு. அந்த சொப்பனம் தன்னுடைய சகோதரிகள் எல்லாரும் தன்னை சுற்றிலும் இருக்கிற மாதிரி, இப்படி பஞ்சம் வரும்போது அவங்களெல்லாம் இது பண்ணி இப்படி நிறைய சொப்பனங்கள் பார்த்து அந்த சொப்பனம் ஒரு காலம் என்ன செய்யுது, நிறைவேறுது. அந்த சொப்பனத்தின்படி 12 கோத்திரங்களும் என்ன செய்கிறாங்க, அங்கே அவருக்கு முன்பதாக போகிறாங்க. போய் அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அவருக்கு முன்பதாக தலை குனிந்து தாழ்த்தி அவங்க என்ன செய்கிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. கர்த்தர் அந்த யோசேப்பு மூலமாக தன் சகோதரர்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் போஷித்தார். தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற பண்ணினார். அப்போ இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருப்பீர்களானால் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக முறிந்தோடி போவாங்க. உங்கள் சத்துருக்கள் எல்லாரும் இச்சகம் பேசி அடங்குவார்கள். உங்கள் சத்துருக்கள் என்ன செய்வாங்க, கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ரகசியத்தை இந்த மனுஷன் தாவீதும் அறிந்திருந்தார், யோசேப்பு அறிந்திருந்தார். இந்த சத்துருக்கள் மேலே ஜெயம் எடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் எனக்கு அழகாக வெளிப்படுத்தினார். எஸ்தர் என்ற அருமையான ஒரு பெண். அவள் ஒரு சாதாரண ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு மகள், தன்னுடைய சித்தப்பா கையினால் வளர்ந்து அவள் ஒரு பெரிய ராஜா அரண்மனையில் ராஜாத்தியாக, ராஜாவுக்கு மனைவியாக அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். இப்போ அந்த சமயத்தில் அங்கே நடந்த சம்பவங்கள், எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும்போது தெரியும். அந்த எஸ்தர் என்கிற அந்த மகளை திருமணம் செய்து கொடுத்திருந்த அந்த ராஜா அவர் சில கட்டளைகள், ராஜாவிடத்தில் பிரவேசிப்பதற்கும் அவர் சொன்னால் தான் அவங்க அந்த அம்மா என்ன செய்ய முடியும், அதுகிட்ட போய் பேச முடியும். அந்த மாதிரியான அந்த நாட்களில் அவளை ஒரு சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அங்கேயும் சத்துரு இருக்கிறாங்க. அந்த ராஜா அரண்மனையில் ராஜாவுக்கு விரோதமாக சில சத்துருக்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கே இந்த எஸ்தருடைய சிற்றப்பா அந்த ராஜா அரண்மனையில் நல்ல ஒரு காவலாளியாக தேவன் அவரை வைத்திருந்தார்.
ஆனால் அவருக்கு அங்கே நடக்கிற காரியங்கள் போகிறது வர்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதில் ஆமான் என்கிற ஒரு சத்துரு அவன் என்ன செய்கிறான்றத இவன் நல்லா அறிந்திருக்கிறார். மொர்தெகாய் அதாவது எஸ்தருடைய உறவினர் நன்றாக அறிந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்தார், அறிந்திருந்து அமைதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய வளர்ப்பு மகளிடத்தில் சொல்லி அனுப்புகிறாரம்மா, ராஜாவுக்கு விரோதமாக இப்படி ஒருத்தன் எல்லாம் செய்திருக்கிறான், அது அவன் ஆமான். அடுத்தது அவன் நம்முடைய சொந்த ஜனங்களை, யூத ஜனங்களை அழிப்பதற்காக அவன் என்ன செய்திருக்கான், ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால அவன் எழுதி வாங்கியிருக்கிறான். அதனால் இப்போ அவன் கொரியர் மூலமாக அந்த கட்டளைகள்லாம் போயிடுச்சு. நம்ம ஜனங்கள் எந்தெந்த தேசத்தில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொல்றதுக்கு ராஜா கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீ இப்போ ராஜாவிடத்தில் போய் சொல்லி இந்த தண்டனையே அவங்ககிட்ட இருந்து என்ன செய்யணும், இதை நீ நீதி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, செய்திகளை அனுப்புகிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அப்போ தான் அவள் சொல்கிறேன், நான் ராஜாவிடத்தில் ஈஸியாக போய் பேச முடியாது, எனக்காக நான் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, நான் தைரியமாக போகிறேன்னு சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார். சத்துருவின் மேலே நீங்கள் ஜெயம் எடுக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் உபவாச ஜெபம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எனக்கு அருமையான பிள்ளைகளை, என் வாழ்க்கையில் கூட நான் உபவாசித்து ஜெபிக்கும்போது தேவன் எந்த சத்துருவாக இருந்தாலும் ஒன்று என்னை மேற்கொள்வதற்கோ என்னை அழிப்பதற்கோ எனக்கு விரோதமாக எழும்புவதற்கோ தேவன் இடம் கொடுக்கவே இல்லை. இன்று வரையிலும் அந்த சத்துருவின் மேலே தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 41:11 வசனம் சொல்லுது, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன் என்று சொல்கிறார். உங்களை நல்லா தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் உங்கள் காலங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை, அங்கே நடந்தது என்ன, இந்த மகள் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா, இந்த ராஜாவிடத்தில் பிரவேசித்தா, அந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற சட்டத்தையே மாற்றி கர்த்தர் அந்த யூத ஜனங்களை பாதுகாத்தார். அதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழமான ஒரு நல்ல சத்தியம். இது என்னை துன்பப்படுத்துவர்களுக்கும் என் சத்துருக்களுக்கும் என் கைக்கும் என்னை தப்புவிக்கிறார். யூத ஜனங்களை சத்துருவுக்கு என்ன செய்கிறாரு, சத்துருவின் கரங்களிலிருந்து யூத ஜனங்களை தப்புவிக்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர் ராஜா என்ன செய்கிறாரு, எதிரியை தன்னுடைய சிநேகிதர்களாக பார்க்கிறார், அவங்களை நேசிக்கிறார், அவங்க எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுறார். மாத்திரம் இல்லை, இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணுறார், தன்னுடைய நாட்களில் உபவாசித்த தானும் தன்னுடைய தாதிமார்களும் உபவாசித்து ஜெபம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நெகேமியாவிலையும் பார்க்குறோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை பார்ப்போம்னா, அங்கே அவர் அழகாக சத்துருக்கள் மேலே ஜெயம் எடுப்பதற்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறார். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அங்கே அந்த சத்துருக்களின் மேலே ஜெயத்தை எடுக்கிறதை பார்க்குறோம். நமக்கு இந்த சத்துருக்களின் கரங்களிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்க வேண்டுமானால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே இந்த உபவாச ஜெபங்கள், சிலருக்கு வந்து உபவாச ஜெபம் பண்ணணுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சாப்பிடாம பட்னியாக இருப்பாங்க. காலையிலேருந்து என்ன செய்வாங்க, சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. பல்லே தேய்க்கிறது எத்தனை மணிக்கு தான் தேய்ப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்களா, பெண்கள் நான் பார்த்துருக்குறேன், இது ப்ராக்டிக்கலாக நான் என் கண்ணால் பார்க்குறனால இதை சொல்கிறேன். எத்தனையோ பெண்கள் காலையில் எழும்பி பல்லு தேய்க்க மாட்டாங்க. முதல்ல அவங்க என்னென்ன செய்யணுமோ அதை சரியாக செய்ய மாட்டாங்க. அதை முதலாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் முடித்து பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கணவரெல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு என்ன செய்வாங்க, ரோட்டில் நின்று பல்லு தேய்ப்பாங்க. இல்லைன்னா குழாயில் தண்ணி வந்ததுன்னா அந்த குழாயில் தண்ணி பிடிக்கிறது கொண்டு போய் போட்டுட்டு அங்கே உட்காந்து பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் கண்ணால் பார்த்ததை நான் சொல்கிறேன். இன்றைக்கு அந்த நிலைகளெல்லாம் மாறணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என் காலங்கள் உங்கள் கையிலப்பா. இன்றைக்கு நான் வந்து என்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவங்களுக்கு இந்த கிருபையை கொடுக்குறாரு. அவர்களுக்கு நிச்சயமாக எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, வியாதி என்கிற சத்துருவோ அல்லது குடும்ப பிரச்சனைங்கிற சத்துருவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உங்களை ரொம்ப நிந்திக்கிறாங்களா, துன்பப்படுத்துகிறாங்களா, உங்கள் இன்லாஸ் குழந்தை இல்லைன்னு சொல்லி உங்களை பாதிக்கிறாங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, பேசுகிறாங்களா, எதுவாக இருந்தாலும் தேவன் அவங்கள கரங்களிலிருந்து உங்களை நிச்சயமாக விலைக்கு பாதுகாப்பார். உங்களுக்கு நல்ல கனத்தை கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அருமையான சகோதரி 8 வருடம் குழந்தை இல்லை. அந்த சகோதரி ஒரு முறை எங்களிடத்தில் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, அது நல்ல ஒரு தூரத்து உறவினர்கள் ஒரு பெண்ணும் கூட, 8 வருடமாக குழந்தை இல்லை அங்கிள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு என்னுடைய சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு என்னால் போக முடியல, என்னை ரொம்ப நிந்திக்கிறாங்க, நிந்தனை துன்பம். அப்போ அந்த பொண்ணு அழுதுச்சு ரொம்ப. அப்போ அந்த அன்றைக்கு ஜெபம் பண்ணும்.
அன்றைக்கு ஜெபித்த அன்று தானே தேவன் அந்த மகளை அந்த மாதத்திலேயே கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை உருவாக உதவி செய்தார். அதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு ஆண்டு காலம் கழித்து அந்த குழந்தையை அவள் சாட்சியாக கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்திலே மகிமைப்படுத்தினாள். அது மட்டும் இல்லை, திரும்பவுமாக ஒரு 2 ஆண்டுகளில் திரும்ப ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. நல்ல நிலைமையில் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து சாட்சியாக தேவன் வழி நடத்தி வருகிறார். உங்களுக்கு விரோதமாக குழந்தை இல்லைன்ற நிந்தை இருக்குதா, அல்லது பண நெருக்கடி, கடன் பாரத்தில் உங்களை எல்லாரும் நிந்திக்கிறாங்களா, அல்லது வீட்டில் நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் செய்யாத ஒன்றை செய்ததா, நீங்கள் பேசாத ஒன்றை நீங்கள் பேசினதாக, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யார் யார் மூலமாகலாம் உங்களுக்கு சத்துருக்கள் உங்கள் வீட்டார் தான், உங்கள் குடும்பத்தார் தான் உங்களை என்ன செய்கிறாங்க, என்ன அதிகமாக உங்களை துன்பப்படுத்தும் போது தேவன் என்ன செய்வாராம், உங்களுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களை தப்பு வைப்பார். நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அவர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். நம்ம ஆண்டுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எவ்வளவு காலங்கள் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோமோ அத்தனை காலங்களும் நாம் யார் கையில் இருக்கிறோம், நமக்கு ஒரு உணர்வு வரணும், நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். ஐயா அடிக்கடி என்னுடைய கணவர் கடந்த ஏப்ரல் மாதம் 21 வருஷம் கொரோனா டைமில் அவங்களுக்கு கொரோனா வந்தது. ஆனால் அதில் அவங்க கொஞ்சம் ஆண்டவர் அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. ஆனால் திரும்ப அவங்களுக்கு கார்டியோ அரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஆஸ்பத்திரியிலேயே கார்டியோ அரெஸ்ட் ஆகி அவங்களுக்கு எவ்வளோ முயற்சி செய்தாங்க. ஆனால் பலன் இல்லாமல் இறந்து போனாங்க. ஆனாலும் அவங்க பூரண வயசு நல்ல ஊழியம் செய்தாங்க. 50 ஆண்டுகள் நல்லா திருப்தியாக ஊழியம் செய்தாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் 50 ஆண்டுகள் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருந்ததை நான் பார்க்கும்பொழுது அவங்க ஒரு நல்ல ஒரு உத்தமனாக இருந்தாங்க. நல்ல ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அதெல்லாம் தன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் தன் உடன் பிறந்தவர்களுக்கும் சபைக்கும் நல்ல சாட்சி ஆசீர்வாதமாக இருந்தாங்க. இறந்து போனாங்க. ஆனால் அவங்க கடுகளவும் கூட அவங்க என்ன செய்யலை, முறுமுறுக்கில் எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த இது. அந்த டைம் பயங்கரமான ஒரு டஃப்பான டைம், ஒரு நெருக்கமான நேரம். ஆனால் காலங்கள் அவருடைய கரத்தில். முதல்ல கொஞ்சம் துயரமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஆனால் திரும்ப இந்த வசனங்களெல்லாம் எங்களை பலப்படுத்துச்சு, எங்களை தேற்றினது. நாம் அவருடைய கரத்தில் இருக்கோம். அவருக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றை அவர் அனுமதிக்க மாட்டார் அவருடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கரத்தில் நீங்கள் என்னென்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எதுலெல்லாம் நீங்கள் துயரத்தோடு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவங்கள துன்பப்படுத்துகிறாங்களோ, நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்படி தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் நெருக்கப்படும் போது, நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது, நீங்கள் கண்ணீரில் இருக்கும்போது சத்துருக்கள் இன்னும் நிறைய பெருகுவாங்க. உங்களுக்கு எதிராக வந்து வேணும்னே உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க. ஆனால் தேவன் உங்களை தப்பு வைப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். நான் என் தேவன் என்னை அவருடைய கரத்தில் வைத்து, அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒருபோது சத்துருவின் கையில் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அழுதுகிட்டே இருக்கிறீங்களா, உங்கள் வாழ்நாளெல்லாம் அழுக, கண்ணீரெல்லாம் உங்கள் தலையணையெல்லாம் நனைஞ்சி ராத்திரி பகலாக அழுகிறீங்க, யார்கிட்ட போய் சொல்ல முடியும், யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா சொந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செய்யுது, நம்மளை குறை கண்டுபிடிச்சி நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை என்ன செய்கிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் 4 முதல் 7 வசனங்கள் சொல்லுது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாய் காத்துக்கொள்ளும். கர்த்தர் உங்களுக்கு கூட முடிவு பறிந்து உங்களிலே நிலைத்திருப்பார். முடிவு பறிந்தும் நீங்கள் அவருக்குள்ளே இருப்பீங்க. உங்களுடைய கடைசி இறுதி காலங்கள் வரைக்கும் அவர் உங்களை அருமையாக நடத்துவார். உங்கள் காலங்கள் இல்லை, 1000 தலைமுறைக்கும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என் காலங்கள் உங்கள் கரத்தில், அது நல்ல அந்த உணர்வோடு கூட ஆண்டவராய் இயேசு நமக்காக இந்த பூமியில் வந்து நம்மை சொந்தமாக மாற்றிக்கொண்டார். நாம் அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டார். அதனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்வோம். இந்த உணர்வு நமக்குள்ளே வரணும். எந்த துன்பங்களை அனுபவித்தாலும் சரி, எந்த சத்ருவின் மூலமாக யார் நம்மளை எதிர்த்து வந்தாலும் சரி, நீங்கள் துன்பப்படும் போது அவரும் சேர்ந்து துன்பப்படுகிறார்.
உங்களை அவங்க நிந்திச்சு பேசுகிறாங்கன்னா அவங்க உங்களை பேசலை, உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை தான் அவங்க பேசுகிறாங்க. அவர் தான் முதலாவது அதை ஃபேஸ் பண்ணுறாரு. அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்க, பேசுகிறது என்னன்னு தெரியாமல் பேசுகிறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அவர் செய்தது போல நாமளும் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆமாண்டவர் இந்த செய்தி வேளையில் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் சொந்த குடும்பத்தினராலே, சொந்தக்காரர்களாலே, உறவினர்களாலே, இன்லாஸ் மூலமாக ஆண்டவரே எத்தனை வேதனைகள், கணவராலே, மனைவியாலே, பிள்ளைகளாலே எத்தனை துன்பம், நிந்தை, அவமானங்கள். ஆமாண்டவரே, ஆனால் நீர் ஆமாண்டவரே எங்களை அப்பா இந்த பிள்ளைகளை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிறீங்க. எங்கள் காலங்கள் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. அந்த உணர்வோடு இந்த நேரத்தில் இந்த செய்திகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிச்சயமாக எல்லா தீமைகளுக்கும் எங்களை கிருபையாய் விலக்கி பாதுகாப்பீர். இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எல்லாவற்றிலும் இருந்து கிருபையாய் விலக்கி பாதுகாத்து ஜீவனுள்ள சாட்சிகளாக இந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்துவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல சாட்சிகள் எழும்பட்டும். உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.